ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்காகவும் சரியா அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சொந்தமாகவும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சார் நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது டிஎன்ஏயு இப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து நம்மளோட இன்ஜினியரிங் காலேஜில் வர மாதிரி டிஎன்ஏயு அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் எல்லாமே வரும் சரியா. மொத்தம் ஒரு 28 காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் சரியா. கவர்மெண்ட் காலேஜ் அது இல்லாமல் தனியாக இருக்கு. அப்ப இந்த 28 காலேஜ்ல நான் படிக்கிறது நல்லதா, இதெல்லாம் இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறது நல்லதா? இப்ப இந்த 28 காலேஜுமே டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜா இருக்கும். சில காலேஜ் வந்து ஐகர் அப்ரூவ்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐகர் அப்ரூவ்டு வாங்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கு சரியா. டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கலாம் சரியா. அதுவும் நல்ல டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கணும் சரியா. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம்ல நீங்க படிக்கலாம். அதே மாதிரி தனலட்சுமி சீனிவாச யூனிவர்சிட்டி இருக்கு திருச்சியில, இங்க நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நாகர்கோயில்ல ஜாய் யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க நீங்க படிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து கம்மியா தான் சார் வேணும் அப்படின்னா சவிதா யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, சென்னையில சவிதா யூனிவர்சிட்டிக்குள்ள என்எம்பி யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க சரியா. அந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கலாம். அந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்க பிராக்டிக்கலா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 வருஷம் சென்னையில சரியா, வெட்லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் சென்னையிலையும், ட்ரை லேண்ட் வந்து 2 வருஷம் அருப்புக்கோட்டையிலும் நீங்க பண்ற மாதிரி சூப்பரா பிளான் பண்ணி அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல, அது டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல சார், அது வந்து ஐகர் அப்ரூவ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜை நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஆனா ஃபீஸ் வந்து என்னால அதிகமா பே பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா நீங்க சொல்லுங்க சார். அதாவது 28 பிரைவேட் காலேஜ் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த 28 பிரைவேட் காலேஜ்ல எந்த காலேஜ்ல ஃபீஸ் வந்து குறைவா இருக்கும்? இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி சொல்றீங்க, எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபீஸ் வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கிற எந்த விஷயமே எங்களுக்கு தெரியலையே சார், உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் நாம இருக்கிறோம் சரியா. நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதாவது ரொம்ப முக்கியமா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நினைச்சு போதுன்னா, நம்ம எந்த இடத்துல படிக்கிறோம் அங்க பிராக்டிக்கலா எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரியா. ஏன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது சரியா. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது சரியா. அதனால நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லுறேன், அதாவது எந்த காலேஜ்ல எடுத்தோம் அப்படின்னா, எந்த நீங்க 180க்கு மேல நீங்க கட் ஆஃப் எடுத்துருவீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைச்சிடும். நீங்க கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல சார் 180 கீழே தான் சார் இருக்கும் அப்படின்னா காலேஜ் பிரைவேட் காலேஜ் போய் விசிட் பண்ணலாம், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போய் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். அவங்க கவுன்சிலிங் மூலமா எடுத்து கொடுப்பாங்க காலேஜ்ல. டீம்டு யூனிவர்சிட்டினா பிரச்சனை இல்லை, நீங்க இப்பயே அட்மிஷன் போட்டு அங்கேயே நீங்க ஜாயின் பண்ணிடலாம் சரியா. அதனால உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.